பாலோட பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ மருமகனோ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காகவே அவங்கள சாக விட்டுருப்பாரு. ஹீரோவுமே குற்ற உணர்ச்சியால அஞ்சலி கூட சந்தோஷமா வாழ்ந்திருக்க மாட்டாரு. ஆனா இவர் பேசின எல்லாத்தையுமே பாலுமே இப்ப போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிறாரு. என் பேரனை என் கூட அனுப்பிடு, அப்படி இல்லைன்னா இது அஞ்சலி கிட்ட காட்டிடுவேன்னு சொல்றாரு. ஆனா ஹீரோக்குமே பையன் அவர் கூட இருக்கணும்னு தான் ஆசை. இப்ப அஞ்சலியுமே அவங்க அப்பா கிட்ட பால் வந்ததுனால என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வருமோன்னு சொல்லி பயமா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அஞ்சலியோட அப்பாவுமே பால் கிட்ட போயிட்டு இறந்து போனா உன் பொண்ணுக்காக என் பொண்ணு மருமகன் வாழ்க்கையில தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதுன்னு சொல்றாரு. ஹீரோனால அஞ்சலி கூட சரியா பேசக்கூட முடியல, எப்பவுமே ஒதுங்கியே இருக்காரு. இப்ப பாலுமே பேரனை பார்க்க ஸ்கூலுக்கு போயிருக்காரு. உனக்காக நான் வேற ஊர்ல ஸ்கூல் பார்த்திருக்கேன், நீ என் கூட வந்துருன்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா பேரனும் நான் என் அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், எங்க வீட்டுக்கு குட்டி பாப்பா வரப்போது, நாங்க 4 பேரும் ஹாப்பியா இருக்க போறோம், இனிமேல் என்ன பார்க்க வராதிங்க தாத்தான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். பாலோட ரிட்டையர்மெண்ட்க்கு அப்புறம் பொண்ணு கூடயும் பேரன் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. ஆனா சரி இறந்ததுக்கு அப்புறமா பேரனை காட்டியிருக்கவே மாட்டாங்க. இப்ப கோவத்திலே ஹீரோவோட வீட்டுக்கு வராரு. ஆனா அங்க அஞ்சலியோ பிரசவ வலியில துடிச்சிட்டு இருக்காங்க. வீட்லயுமே வேற யாருமே இல்ல, அப்படியே விட்டுட்டு போயிடலாம் தான் நினைக்கிறாரு. ஆனா பாவம் இவருக்கு மனசு கேட்கல. இப்ப அஞ்சலியும் ஹாஸ்பிட்டல்ல கூட்டு வந்து அட்மிட் பண்ணிடுறாரு. பாலோட பொண்ணுக்கு பிரசவ வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தப்போ நடந்த இன்சிடென்ட் எல்லாம் இவருமே யோசிச்சு பாக்குறாரு. அஞ்சலிக்குமே நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கும். பால் தான் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் கால் பண்ணி ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் காசையும் கட்டியிருப்பாரு. இப்ப அஞ்சலிக்குமே பெண் குழந்தை பிறந்திருக்கும். அதை முதல்ல பால் கிட்ட தான் கொடுக்குறாங்க. குழந்தை முகத்தை பார்த்ததுமே அவர்கிட்ட இருந்த கோவம் எல்லாம் போயிடுது. ஹீரோவுமே அவரோட குழந்தைய பார்த்து சந்தோஷப்படுறாரு. இப்ப பேரனுமே வந்து தங்கச்சி பிறந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதெல்லாம் பாக்குற பாலுக்குமே இதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அஞ்சலியோட அப்பாவுமே வந்து பால் கிட்ட சாரி கேட்கிறாரு. அஞ்சலி கிட்டையும் ஹீரோ கூட சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்த அந்த வாய்ஸ் மெசேஜ் டெலீட் பண்ணிடுறாரு. இவங்க சந்தோஷமா இருக்கணும், இவங்க வாழ்க்கையில இனிமேல் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி பாலுமே இப்ப இந்த ஊரை விட்டே போயிடுறாரு. பால் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.